ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான புடலங்காயில் பொரியல். வழக்கமாக எல்லாமே கூட்டு செஞ்சு தான் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ நான் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு 2 புடலங்காயும், அதாவது 2 சேர்ந்து ஒரு 1/2 கிலோ வரும். 100 கிராம் கடலைப்பருப்பு இதை எடுத்தாச்சு. இது கடலைப்பருப்பு அலம்பி எடுத்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டுருக்கேன், ஊற வைக்கல. புடலங்காயை நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப நேரம் தேவைப்படாது. உடனே இதை நம்ம செய்து முடிச்சிடலாம். அதாவது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பொரியல் சூப்பராக செய்து எடுத்துடலாம். அருமையான மிக வேகமாக ரெடியாகக்கூடிய டிஷ்ஷு புடலங்காய் பொரியல். பொடியாக நறுக்கின புடலங்காயையும் ஏற்கனவே அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு, இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக பயன்படுத்தலாம். அதிக தண்ணி போட்டு நம்ம தண்ணியை வீணாக்க வேண்டாம். அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இப்போ இதை 2 விசில் போதுமானது. கடலப்பருப்பு நல்லா ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி 2 விசிலில் டக்குன்னு எடுத்துடுறேன். இப்போது தேவையான மசாலாக்கள் ரெடி பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், வானலியிலேயே நல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயத்தை போட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குறோம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே நம்ம அந்த கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இது நம்ம எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இதை நம்ம சாப்பிடும்போது கடிச்சு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அப்படி நம்ம கடித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு பாருங்கள். கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கனாக்கா ஒரு தரமான சூழலுக்கு நின்றும். அது வந்துடும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் தான் பயன்படுத்திருக்கேன். நான் மிளகாத்தூள் எல்லாம் பயன்படுத்தலை. காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டுட்டு கொஞ்சம் தேவைக்கு தகுந்தாப்பில் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இதுக்கு ஒரு 1/4 கிலோ தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்துருப்பேன், சின்ன சின்ன சைஸில். தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளி பொடியாக நறுக்கியாச்சு, நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கலவை, அதாவது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், மஞ்சள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து அப்படியே போட்டு கொட்டி, தக்காளியோட பச்சை வாசமும் தக்காளி மேலே இருக்கிற அந்த தோல் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா வதங்கட்டும். சுண்டை காய்ச்சிரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சுண்டட்டும். அப்படி சுண்டும் போது பார்த்திங்கனாக்கா அந்த தக்காளியோட பச்சை, அந்த தக்காளியோட ஈரத்தன்மை போயிடும். ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்களா, அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணோம், அது வேறு ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதே போல் தக்காளி வதங்கும்போது பார்த்திங்களா, நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதாவது இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம இதிலேயே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கு, அதாவது புடலங்காயை வேக வச்சுருக்கோம் இல்லையா, புடலங்காயை வேக வச்சுருக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அதிலேயே சால்ட் போட்டுட்டோம். இப்போ இந்த டேஸ்ட்டுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே போடலாம். இல்லைனா கூடுதலாகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். போட்டு கொஞ்சமாக அந்த தக்காளியோட இன்னும் இருக்கிற ஈரப்பதம் நல்லா இறுகிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லா இறுகி சுண்டி நிற்கும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா பூ போல் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த தேங்காயையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். இது இந்த பொரியல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது நம்ம அந்த தக்காளி அந்த ஈரத்தன்மை வதங்கி எண்ணெய் பிரிகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே பூ மாதிரி எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் இதிலேயே நம்ம போட்டு வதக்குறோம். நம்ம வேக வச்ச புடலங்காயை போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் அப்படின்னும்போது பார்த்திங்கனாக்கோ இல்லை மதியத்துக்குள்ளேன்றதுக்குள்ளே பார்த்தா இல்லை கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே தேங்காவை தக்காளியோடு போட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான் தேங்காவை அதுலேயே போட்டு நல்லா வதக்கிடுறோம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் அப்படியே தூவி நல்லா அந்த வாசம் கம்மன்னு வரும். அந்த நேரத்தில் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு டேஸ்ட் சால்ட்டு பார்த்துக்கோங்க. அதிகமான சால்ட்டு வேண்டாம், தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதிக நேரம் நம்ம வானல்லையோ அடுப்புலையோ விடணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படி மேலே கீழே கலர்னமே நமக்கு கொத்தமல்லியெல்லாம் வதங்கி நிற்கும். தீ எப்போவுமே மிதமான சூடாக இருக்கட்டுங்க. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி வதக்கும்போது மட்டும் மிதமான சூட்டில் வச்சுருப்போம், சிம்மில் வச்சுருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை வேக வச்சோம் இல்லையா, புடலங்காய் கடலைப்பருப்பு
போட்டாச்சு. போட்டு நல்ல மேலே கீழே கிண்டி கிளறிட்டு ஒரு முறை டேஸ்ட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலும் ஓகே, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே பச்சை மிளகாவை சுருட்டி வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இது சப்பாத்தியை வந்து சப்பாத்தியை ரோல் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். அருமையாக சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு புடலங்காய் பொரியல். நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சுவையான செம்ம டேஸ்டியாக மாஸான ஒரு சின்ன அக்கா சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா புடலங்காய் பொரியல் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட பெட்டராகவும் அதே போல் இது வேறு ஒரு டிஷ்ஷாகவும் செஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லும் பதிவிடுங்க. பாருங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.